குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்டில் மாடல் நம்பர் 9 பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டெட்டர்மினேஷன் ஆஃப் ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ். ஒரு இண்டிவிஜுவல் அசஸி அவர் தன்னோட ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸை தீர்மானம் செய்வது எப்படி, அவர் ரெசிடெண்ட்டா, நாட் ரெசிடெண்ட்டா, நான் ரெசிடெண்ட்டா, ஸோ இதெல்லாம் தீர்மானிக்க போகிறத பார்க்க போகிறோம். இதற்குரிய ரூல்ஸை பூரா ஏற்கனவே மாடல் நம்பர் 8 பார்த்துருக்கோம். ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ்க்குரியான விதிமுறைகளை பூரா ஏற்கனவே நாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ கணக்கு பார்க்க போகிறோம். டூரிங் த ப்ரீவியஸ் இயர் 2019-20, போன ஆண்டு 2019-20, மிஸ்டர் எக்ஸுங்கிறவர் ஒரு ஃபாரின் சிட்டிசன். அவர் என்ன பண்ணியிருக்கார், இந்தியாவில் தங்கியிருந்தது மொத்தம் எத்தனை நாள் தான், 69 நாள். 2019-20 டிட்டர்மைன் ஹிஸ் ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 2021. அதை வச்சு 2020-21 அவர் ரெசிடெண்ட்டாங்கிறத தீர்மானிங்க. அதற்கு பின்வரும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும். டூரிங் 16-17 அவர் ப்ரெசன்டட் இன் இந்தியா 366 நாள் இந்தியாவில் இருந்திருக்கார். 16-17 ஆண்டில், 13-14 ஆண்டு, 12-13 ஆண்டில் அவர் எங்கே இருந்திருக்கார், ஜப்பானில் இருந்திருக்கார். 13-14 359 நாளும், 12-13 348 நாளும் இந்த ஜப்பானில் இருந்திருக்காரு. அந்த ஆண்டுகளில் அந்த நாட்கள் போக 365க்கு 359 348 போக மிச்ச நாட்களான ஒரு 17 நாளும் ஒரு 7 நாளும் இந்தியாவில் தங்கியிருந்திருக்காரு. மிஸ்டர் எக்ஸ் இஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 2021. அவர் இந்தியாவை சேர்ந்தவராங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அது எப்பயுமே பேசிக் கண்டிஷன் 2 ரூல்ஸு. ஸோ அந்த 2 ரூல்ஸ் படி பார்க்கும்போது ஹீ இஸ் ரெசிடென்ட் ஃபார் ப்ரீவியஸ் இயர். ஸோ இந்தியாவில் கடந்த 2019-20 அவர் எத்தனை நாள் இருந்திருக்காரு, 69 நாள் இருந்திருக்காரு. ஸோ 2 கண்டிஷன். கண்டிஷன் எப்போ பார்க்கணும், எப்பயுமே ப்ரீவியஸ் இயரில் 182 நாள் இருந்திருக்காங்களான்னு பார்க்கணும், ஆர் மோர் அதுக்கு மேலே இருந்திருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ 182 நாள் அவர் இல்லை, போன வருஷம் 69 நாள் மட்டும்தான் இருந்திருக்காரு. இல்லைன்னா இன்னொரு கண்டிஷன், அதுலேயே எய்தர் ஆர் மாதிரி மற்றொரு கண்டிஷன். ஸோ அந்த கடந்த ஆண்டில் எத்தனை நாளுக்கு மேலே இருந்திருக்கணும், ஹீ இஸ் இன் இந்தியா ஃபார் பீரியட் ஆஃப் 60 days ஆர் மோர், 60 நாளைக்கு மேலே இருந்திருக்காரான்னு பார்க்கணும். 2019-20 ஒன்று 182 நாள் இருந்தால் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு, 69 நாள் இருக்காரான்னு பார்க்கணும். 60 நாளுக்கு மேலே இருந்தான்னு பார்க்கணும். 60 நாளுக்கு மேலே இருக்கார். எத்தனை நாள் இருந்திருக்காரு, 69 நாள் இருந்திருக்காரு. அதிலே இன்னொரு கண்டிஷன் சேர்ந்து இருக்குது. அந்த 2வது கண்டிஷனில் என்ன பண்ணணும், 365 நாள் இருந்திருக்கணும் கடந்த 4 முந்தைய ஆண்டுகளில். ப்ரொசீடிங் ப்ரீவியஸ் இயரில் 365 நாள் அவர் இருந்திருக்கணும். ப்ரொசீடிங் ப்ரீவியஸ் இயர்னா என்ன, ப்ரீவியஸ் இயர்னா என்னது, 2019-20. அதற்கு முந்தைய 4 ஆண்டுகள்லாம் என்னென்னது, ஸோ அதற்கு முந்தைய 4 ஆண்டுகள்லாம் என்னது, 18-19, 17-18, 16-17, 15-16. இந்த 4 ஆண்டுகளில் 15-16, 16-17, 17-18, 18-19, இதுக்கு பேர் என்னது, ப்ரிசீடிங் 4 இயர்ஸ், ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் 4 இயர்ஸ். இந்த 4 ஆண்டுகளுக்குள்ள 365 நாள் இருந்திருக்காரான்னு பார்க்கணும். ஸோ இந்த 4 ஆண்டுகளுக்குள்ள அவர் என்ன பண்ணியிருக்காரு, 16-17 366 நாள் இந்தியாவில் இருந்திருக்கார். ஸோ அப்படிங்கும்போது இவர் என்ன கேட்டகரிக்கு வந்துடுறாரு, ரெசிடென்ட் கேட்டகரிக்கு வந்துடுறாரு. ரூல் நம்பர் 2 பேசிக் ரூலில் 2வது ரூல் படி 69 நாள் ஸ்டே பண்ணியிருக்காரு. ஸோ 60 நாள் இருந்தாலே போதும். ப்ரீவியஸ் இயரில் 69 நாள் இருந்துட்டார். ப்ளஸ் என்ன பண்ணணும், கடந்த முந்தைய 4 ஆண்டுகளில் ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் 4 இயர்ஸில் 366 நாள் இருந்துட்டார். அதில் நம்ம எத்தனை நாள் இருந்தால் போதுமானது, ரூல்ஸ் படி 365 நாள் இருந்தால் போதும். இவர் 366 நாள் இருந்ததுனால இவர் என்னவாக ட்ரீட் பண்ணலாம், ரெசிடெண்ட்டாக ட்ரீட் பண்ணலாம். டு டிட்டர்மைன் வெதர் ஹி இஸ் ஆர்டினரி ரெசிடென்ட் he should satisfy both of the additional conditions. ஸோ அவர் இது பேசிக் கண்டிஷன்ஸ் 2ல் 1 கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணி ரெசிடென்ஸுங்கிற ஸ்டேட்டஸுக்கு வந்துட்டார். இன்னும் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் 2 இருக்குது. அது எப்படிங்கிறத பார்ப்போம். இயர் இந்த லிஸ்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் டேபிளில். 18-19, அதாவது ப்ரீவியஸ் இயருங்கிறது 19-20. அதற்கு முந்தைய ஆண்டுகள் ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ஸ் பூரா கால்குலேட் பண்ணியிருக்கேன். அந்த அட்டவணையில் 16-17 எத்தனை நாள் இருந்திருக்காரு, 366 நாள் இருந்திருக்காரு. அப்போ ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் வச்சுருந்துருக்காரு. மற்ற ஆண்டுகள்லாம் என்ன பண்ணலை, அவர் இந்தியாவில் மேக்ஸிமம் இருக்கலை. என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்காரு, நான் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காரு. இப்போ அடிஷ்னல் கண்டிஷன்ஸோட ரூல்ஸ் என்னென்ன அதை பார்ப்போம். ஸோ ரூல்ஸ் என்ன, 730 நாள் இருந்திருக்கணும், 730 days. எப்போ இருந்திருக்கணும், 7 ப்ரீவியஸ் இயர்ஸ் ப்ரிசீடிங் த ரெலவென்ட். ஸோ ப்ரிசீடிங் முந்தைய 7 ஆண்டுகள், ப்ரீவியஸ் இயருங்கிறது 19-20. அதற்கு முந்தைய 7 ஆண்டுகள் என்னென்ன 7 ஆண்டுகள், 18-19, 17-18, 16-17, 15-16, 14-15, 13-14, 12-13, 7 ஆண்டுகள். அதாவது
12-13 2018-19 முந்தைய 7 ஆண்டுகளில் எத்தனை நாள் வாழ்ந்திருக்கணும்? 730 நாட்கள் வாழ்ந்திருக்கணும் அட்டவணைப்படி. ஆனால் அந்த முந்தைய 7 முந்தைய ஆண்டுகளில் எத்தனை நாள் தான் வாழ்ந்திருக்காப்புல? 390 டேஸ் மட்டும்தான் வாழ்ந்திருக்காப்புல. பாருங்களேன், 16-17 ஒரு 366 நாள், 13-14 ஒரு 7 நாள், 12-13 ஒரு 17 நாள், இவ்வளோ தான் வாழ்ந்திருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? அவர் எத்தனை நாள் வாழ்ந்திருக்கணும்? 730 தான் வாழ்ந்திருக்கணும். ஆனால் எவ்வளோ தான் வாழ்ந்திருக்காரு? 390 தான் வாழ்ந்திருக்காரு. ஸோ அவர் என்னன்னு சொல்லலாம்? நம்ம நான் ரெசிடென்ட், ஹி இஸ் ஆல்சோ நான் ரெசிடென்ட் இன் 9 அவுட் ஆஃப் 10 ப்ரீவியஸ் இயர்ஸ். கடந்த 10 ஆண்டுகளில் 9 ஆண்டுகளில் நான் ரெசிடெண்ட்டாகவும் இருந்திருக்காரு. ஸோ ப்ரொசீடிங் த ப்ரீவியஸ் இயர்ஸ், ப்ரீவியஸ் இயரில் அந்த முந்தைய 10 ஆண்டுகளில் என்ன கிடையாது? அவர் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸுக்கு ஒரே ஒரு வருஷம் தான், ஒரு வருஷம் தான் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. எந்த வருஷம்? 16-17. மற்ற எல்லா வருஷமுமே நான் ரெசிடென்ட். கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணல. எத்தனை நாள் இருந்திருக்கணும்? 730 நாள் இருந்திருக்கணும். எத்தனை நாள் தான் இருந்திருக்காரு? 390 நாள் தான் இருந்திருக்காரு. இவருக்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியாது? வந்துட்டு போயிருக்காரு. இடையில ஒரு ஆண்டு வந்திருக்காரு, 7 நாள் வந்திருக்காரு, 17 நாள் வந்திருக்காரு. ஸோ இவர் என்ன செய்ய முடியாது? இந்த கண்டிஷன்ஸ், அடிஷனல் கண்டிஷன்ஸ் படி இவர் என்ன சொல்லக்கூடாது? ரெசிடெண்ட்டாக சொல்லக்கூடாது. ஹென்ஸ் ஹி இஸ் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். அட்டவணைப்படி இவர் என்ன கிடையாது? நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். இது எந்த கண்டிஷன்ஸ் படி? அடிஷனல் கண்டிஷன்ஸ் 2 படி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கணக்கு பார்ப்போம். ஆன் 1/6/2017 பி ஏ மலேசியன் சிட்டிசன். 2017 ஜூன் மாதம் அவர் என்ன சிட்டிசன்? மலேசியன் சிட்டிசன். லெஃப்ட் இந்தியா ஆஃப்டர் கண்டினியூஸ் ஸ்டே ஆஃப் 10 இயர்ஸ். 10 ஆண்டுகள் கழிச்சு என்ன பண்ணுறாரு? இந்தியாவிலேருந்து போகிறாரு. டூரிங் த ஃபினான்ஷியல் இயர்ஸ் 2018-19 ஹி கம் பேக் டு இந்தியா. 18-19 திரும்ப வர்றாரு. எத்தனை நாள் தங்குறாரு? 46 டேஸ் தங்குறாரு. இந்த ப்ரீவியஸ் இயர், போன வருஷம் 19-20 ஹி கம் பேக் டு இந்தியா ஆன் 10-10-2019 அக்டோபர் 10 இந்தியாவுக்குள்ளே வர்றாரு. அண்டு ஸ்டே தேர் ஆஃப்டர் ஃபார் 1 இயர். ஸோ அதுக்கப்புறம் அங்கேயே தங்கியிருக்காரு. டிட்டர்மைன் பீஸ் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 2021. அவர் இந்த நடப்பு மதிப்பீட்டு ஆண்டான 2020-21 அவர் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை கணக்கீடு பண்ணுங்கள். முதல் அசஸ்மெண்ட் இயர்னா என்ன? 2020-21. ப்ரீவியஸ் இயர்னா என்ன? 2019-20. ஸோ நம்ம ரூல்ஸ் படி வரணும், பேசிக் கண்டிஷன்ஸ் படி வரப்போகிறோம். ஸோ ஸ்டே இன் இந்தியா டூரிங் த ப்ரீவியஸ் இயரில் எத்தனை நாள் இந்தியாவில் தங்கியிருக்காருன்னு பார்க்குறோம். ஸ்டே இன் இந்தியா டூரிங் த ப்ரீவியஸ் இயரில் எப்போ வந்திருக்காரு? அக்டோபர் 10-19 வந்திருக்காரு. ஸோ ப்ரீவியஸ் இயர் எப்போ முடியுது? 31/3/2020 முடியுது. அதன் அடிப்படையில் மொத்தம் எத்தனை நாள் இருந்திருக்காரு? 174 நாள் தான் இந்தியாவில் இருந்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் அண்டர் 6 சப்செக்ஷன் 1 ஆஃப் 182 பேசிக் கண்டிஷனில் 182 நாள் இருந்திருக்கணும். அது என்ன பண்ணல? அவர் ஃபுல்ஃபில் பண்ணல, நாட் ஃபுல்ஃபில்டு. ஸோ செகண்ட் பேசிக் கண்டிஷன் பார்க்க போகிறோம். ஸ்டே இன் இந்தியா டூரிங் த 4 ப்ரிசீடிங் த ப்ரீவியஸ் இயர். அதாவது முந்தைய ஆண்டுங்கிறது 19-20, அதற்கு முந்தைய 4 ஆண்டுகள் 18-19, 17-18, 15-16-17, 15-16. அதில் எத்தனை நாள் வாழ்ந்திருக்கணும்? 4 ஆண்டுகளில் சேர்ந்து 365 நாள் வாழ்ந்திருக்கணும். வாழ்ந்திருக்காரான்னு பார்க்குறோம். 18-19 எத்தனை நாள் வாழ்ந்திருக்காரு? 46 நாள். 17-18 62 நாள். 16-17 365 நாள். 15-16 365 நாள் வாழ்ந்திருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது அந்த ரெண்டாவது கண்டிஷனில் ஒரு பாயிண்ட் சாட்டிஸ்ஃபைட். இன்னொரு சாட்டிஸ்ஃபை என்ன வேணும்? முந்தைய ஆண்டு ப்ரீவியஸ் இயரில் மினிமம் 60 நாளாக இருந்திருக்காரான்னு பார்க்கணும். செகண்ட் பேசிக் கண்டிஷன் அண்டர் செக்ஷன் 1ல் 60 டேஸ் இன் ப்ரீவியஸ் இயர் 2019-20. ஸோ அவர் அண்டு 365 டேஸ் ஆர் மோர் ப்ரிசீடிங் பிஃபோர் 2019-20. ஸோ 4 இயர்ஸ் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு? 2019-20 அவர் எத்தனை நாள் வாழ்ந்திருக்காரு? 2019-20 60 நாள் வாழ்ந்திருக்காரான்னு பார்க்கணும். ஸோ 2019-20 அவர் என்ன பண்ணியிருக்காரு? எத்தனை நாள் வாழ்ந்திருக்காரு? இந்த ப்ரீவியஸ் இயரில் அவர் வந்துட்டார். ஆமாம், எத்தனை நாள் வாழ்ந்துட்டார்? 174 நாள் வாழ்ந்திருக்காரு. முந்தைய அட்டவணை 1லேயே நம்ம இதை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ 170 நாள் வாழ்ந்ததுனால அவர் மினிமம் எவ்வளோ தான் கேட்குறோம்? 60 தான் கேட்குறோம். 60 நாளைக்கு மேலே வாழ்ந்துட்டார் 19-20. அதற்கு முந்தைய 4 ஆண்டுகளில் 365 நாளுக்கு மேலே வாழ்ந்துட்டார். ஸோ ரெண்டாவது பேசிக் கண்டிஷனை அவர் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார். ஸோ மிஸ்டர் பி இஸ் ரெசிடென்ட்டுங்கிற ஸ்டேட்டஸுக்கு வர்றோம். இது போக அடிஷனல் கண்டிஷன்ஸை பார்க்குறோம். அடிஷனல் கண்டிஷன் 1, being resident of 2 out of 10 years preceding the previous year is satisfied. ஸோ 2 out of 10 கடந்த 10 ஆண்டுகளில் குறைஞ்சது 2 வருஷமாக வாழ்ந்திருக்கானோ. ஸோ வாழ்ந்திருக்காரா? ஆமாம், 10 ஆண்டுகளில் ஒரு 3-4 வருஷம் எங்கே தான் இருந்திருக்காரு? 16-17 இங்கே தான் இருந்திருக்காரு. 15-16 ஃபுல்லாக 365 நாள் இருந்திருக்காரு. ஸோ அதனால் என்ன பிரச்சனை இல்லை, அடிஷனல் கண்டிஷன் 1ங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஹீ இஸ் எப்போ தான் வெளியே போகிறாரு? ஹீ இஸ் நான் ரெசிடென்ஸ் ஃபார் த
ப்ரீவியஸ் இயர் 18-19 தான் ஃபுல்லாக அவர் எங்கே இல்லை, இந்தியாவில் இல்லை. 16-17 இருந்திருக்காரு. ஏன்னா அவர் எப்போ தான் வெளியே போகிறாரு, ஜூன் 17 தான் வெளியே போகிறாரு. 18-19 மட்டும்தான் வரல. பட் அந்த நான் ரெசிடென்ட், பட் ரெசிடென்ட் ஃபார் த ஆல் த ப்ரொசீடிங்ஸ், அதுக்கு முந்தைய ஆண்டுகள் பூரா எங்கே தான் இருந்திருக்காரு, இந்தியாவில் தான் தங்கியிருக்காரு. அதனால் அடிஷ்னல் கண்டிஷன் 1 சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடிஷ்னல் கண்டிஷன் 2 பார்ப்போம். ப்ரொசீடிங் ப்ரீவியஸ் இயர்ஸ், கடந்த முந்தைய ஆண்டுக்கு 7 முந்தைய ஆண்டுகளில் அவர் எத்தனை நாள் இந்தியாவில் இருந்திருக்கணும், 730 நாள் இந்தியாவில் இருந்திருக்காரான்னு பார்ப்போம். ஸோ அவர் அந்த கண்டிஷன்ஸ் பூரா சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு. 365 நாள், 365 நாள், 62 நாள், 46 நாள். இந்த அட்டவணை நம்ம எங்கே பார்த்துருக்கோம், இதுக்கு முந்தையே பார்த்துருக்கோம். இந்த வருஷம் 46 நாள், 18-19 46 நாள், 17-18 62 நாள், 16-17 முழுவதுமாக இந்தியாவில் இருந்திருக்காரு, 15-14 முழுவதுமாக இந்தியாவில் இருந்திருக்காரு. ஆக மொத்தம் எத்தனை நாள் இந்தியாவில் இருந்துட்டார், அந்த 4 வருஷத்துக்குள்ளேயே 838 நாள் இருந்துட்டார். நமக்கு 7 வருஷத்தில் எத்தனை நாள் தேவை, 730 நாள் தேவை. ஸோ ரெண்டாவதுலேயும் கண்டிஷன் அடிஷ்னல் கண்டிஷன் 2வையும் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாரு, சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. ஸோ மிஸ்டர் பி இஸ் ரெசிடென்ட் அண்டு ஆர்டினரி ரெசிடென்ட். அவர் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக ட்ரீட் பண்ணலாம். எந்த இயருக்கு, அசஸ்மெண்ட் இயர் 2020-21க்கு அவர் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக நம்ம ட்ரீட் பண்ணுறது ஒரு சரியான நடைமுறை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம், காம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கணக்குகளை நல்லா தரவு பண்ணுங்கள். தேங்க்யூ.